உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 20ஆம் திகதி 5ஆம் மாதம் 2026 புதவாசரம் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை, பராபவ வருடம் வைகாசி மாதம் 6ஆம் நாள், சதுர்த்தி திதி, திருவாதிரை நட்சத்திரம். விநாயகரை நினைத்து சதுர்த்தி விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகன் நேரம் 11 மணி முதல் 12:30 மணி வரை. கேட்டை நட்சத்திரம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கேட்டை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் வரவு, ரிஷபம் அனுகூலம், மிதுனம் முயற்சி, கடகம் துணிவு, சிம்மம் நற்சொல், கன்னி மேன்மை, துலாம் பக்தி, விருச்சிகம் உற்சாகம், தனுசு பேராசை, மகரம் ஆதரவு, கும்பம் பயம், மீனம் உயர்வு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின், வாஸ்து, ஜோதிடம், ஆன்மீகம் சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின், சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, புத்திர தோஷம். புத்திர தோஷத்தை பற்றி பார்க்க போகிறோம். புத்திர தோஷம் என்பது குழந்தை இல்லை என்றால் புத்திர தோஷம். புத்திர தோஷம் என்றால் குழந்தை இல்லைன்றது மட்டும் புத்திர தோஷம் அல்ல. பிள்ளை இல்லைன்றாலும் புத்திர தோஷம். நமக்கு ஏண்டா இப்படி ஒரு பிள்ளை பிறந்துட்டுன்னு சில பேர் சொல்லுவினோம், அதுவும் புத்திர தோஷம். பிள்ளைகள் ஒழுங்காக படிக்கலைன்னு நீங்கள் கவலைப்பட்டால் புத்திர தோஷம். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம் சரியில்லை என்று நீங்கள் கவலைப்பட்டால் புத்திர தோஷம். பிள்ளைகளுக்கு சரியான வயதில் திருமணம் முடிக்கவில்லை என்று கவலைப்பட்டால் புத்திர தோஷம். பிற்காலத்தில் பிள்ளைகள் உங்களை சரியான முறையில் கவனிக்கவில்லை என்று கவலைப்பட்டால் புத்திர தோஷம். இதெல்லாம் புத்திர தோஷத்தில் ஒரு வகை. ஏதோ பிள்ளைகளால் நீங்கள் கவலைப்பட்டால் உங்களுக்கு புத்திர தோஷம் உண்டு. ஜாதகத்தில் பார்க்குறோம், போன பிறவியில் சகோதரர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடாத தவறை செய்தால், சகோதரத்துக்கு சேர வேண்டிய காசை சேர்க்கல, சகோதரத்துக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை கொடுக்கல, சகோதரர்களை சரியான முறையில் பார்க்கல, சகோதரர்களுக்கு துரோகம் செய்து விட்டீர்கள், தவறு செய்து விட்டீர்கள் என்றால் இந்த பிறவியில் செவ்வாயினால் உங்களுக்கு புத்திர தோஷம் ஏற்படும். 5ல் செவ்வாய் இருந்தாலும், 5வது அதிபதியாக செவ்வாய் இருந்தாலும், 5வது அதிபதியோட செவ்வாய் ஜாதகத்தில் இருந்தாலும், 5ல் செவ்வாய் இருந்தாலும் புத்திர தோஷம். போன பிறவியில் சகோதரர்களுக்கு நீங்கள் ஏதாவது பாவம் செய்திருந்தால்
இந்த பிறவியில் 5ல் செவ்வாய் இருந்து உங்களுக்கு புத்திர தோஷம் ஏற்படும். பிள்ளைகள் பிறக்கல, 10 வருஷமாக பிள்ளை இல்லை, கல்யாணம் முடிச்சு 5 வருஷமாக பிள்ளை இல்லை, பிள்ளையால் நான் படாத துன்பம் படுகிறேன் ஐயா என்றா இதெல்லாம் 5ல் செவ்வாய் புத்திர தோஷம். இதுக்கு என்ன பரிகாரம்? ஒரு சிகப்பு துணி எடுத்து 5ல் செவ்வாய் இருந்து புத்திர தோஷம் வந்தால் ஒரு சிகப்பு துணியை எடுத்துக்கொள்ளுங்கோ, சதுரமாக வெட்டி அதில் 100 கிராம் துவரை, செவ்வாய்க்குண்டான தானியம் முழு துவரை 100 கிராம் துவரையை போடுங்கோ. 9 முடிச்சு ஒரு துணியில் 9 துணி எடுத்து 9 துணியிலையும் 100 கிராம் துவரையை போட்டு 9 முடிச்சு கட்டி பூஜை அறையில் வைத்து கொள்ளுங்கள். குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்க முடிச்சு வச்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு செவ்வாய்க்கிழமை தொடங்கி தலானிக்கு கீழே அந்த முடிச்ச வச்சு, செவ்வாய் பகவானே எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு என்று பிரார்த்தனை பண்ணி அந்த தலானிக்கு மேலே படுத்து தூங்குங்கோ. குழந்தை செல்வத்தை கொடு செவ்வாய் பகவானே, எனக்கு குழந்தை செல்வத்தை கொடு என்று பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணி அந்த தலானியில் படுத்து தூங்குவோம். அதுக்கு பிறகு அடுத்த நாள் காலையில் எழும்பி அந்த துவரை சிகப்பு துணி மூட்டை எடுத்து 3 தரம் தலையை சுற்றி போட்டு ஓடுகின்ற நீர், ஆற்று நீர் என்று வையுங்க, ஆற்று தண்ணி ஓடிக்கொண்டு இருக்கும், அப்படி ஓடுற தண்ணியில் போடுங்க. அதுதான் சிறப்பு. அப்படி ஆறு இல்லை ஐயா எங்கட ஊரில், கடலில் கொண்டே போடுங்கோ. கடலும் இல்லை ஐயா குளத்தில் கொண்டே போடுங்கோ. குளமும் இல்லை ஐயா பால் அடைந்த கிணத்துல கொண்டே போடுங்கோ. இது ஒரு பரிகாரம். போன பிறவியில் சகோதரர்களுக்கு துரோகம் செய்தால் இந்த பிறவியில் உங்களோட ஜாதகத்தில் செவ்வாயினால புத்திர தோஷம் ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் அதற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் உண்டு. ரைட். 2வது, 5வது வீட்டில் குரு காரகோ பாபநாஸ்தி. 5வது வீட்டில் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு, புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5வது வீட்டில் இருந்தாலும் பிள்ளைகளால் கவலை. பிள்ளை இல்லையென்றோ பிள்ளைகளால் ஏதோ ஒரு விதத்தில் பிள்ளைகளால் கவலை. போன பிறவியில் குருவுக்கு அல்லது குழந்தைகளுக்கு செய்த துரோகத்தினால் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யலை, பிள்ளைகளை ஒழுங்காக பார்க்கல, அல்லது உங்களுடைய குருவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யலை, குருவை ஒழுங்காக கவனிக்கல, குரு துரோகம் செய்து விட்டீர்கள், குருவுக்கு துரோகம் செய்து விட்டீர்கள். பிள்ளைகளுக்கு துரோகம், புத்திரக்காரகன் தானே குரு, பிள்ளைகளுக்கு துரோகம் செய்து விட்டீர்கள். குருவுக்கு அதிபதியும் குரு துரோகம் செய்து விட்டீர்கள். அப்போ 5ல் குரு இருந்து பிள்ளைகளால் நீங்கள் துன்பப்படுவீர்கள், அல்லது பிள்ளைகள் இல்லையே என்று துன்பப்படுவீர்கள். 5ல் குரு இருந்து 10 வருஷம் பிள்ளை இல்லாமல் 11வது வருஷம் பிள்ளை பிறந்தாக்களை நான் பார்த்துருக்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கொள்ளுங்க. மஞ்சள் துணியில் கடலை, மஞ்சள் கடலை, கொண்ட கடலைன்னு சொல்லுவான், அதில் 9 முடிச்சு வச்சு வியாழக்கிழமை தொடங்கி அதே மாதிரி தலைக்கு கீழே வச்சுக்கொண்டு அதுக்கு மேலே தலானியை வச்சுக்கொண்டு, குரு பகவானே எனக்கு புத்திர தோஷத்தை நீக்கு, குழந்தை பாக்கியத்தை கொடு, குழந்தைகளால் நன்மைகளை கொடு என்று வடிவா பிரார்த்தனை பண்ணி தலானிக்கு மேலே படுத்து தூங்கும். அதுக்கு 9 நாள் இதை செய்யணும். வியாழக்கிழமை தொடங்கி காலையில் எழும்பி அந்த மூட்டை எடுத்து இப்படி 3 தரம், இப்படி 3 தரம், வலப்புறமா 3 தரம், இடப்புறமா 3 தரம், கிளாக் வைஸா 3 தரம், ஆன்டி கிளாக் வைஸா 3 தரம் சுற்றி ஓடுற தண்ணியில் போடுங்கோ, கடலில் போடுங்கோ, குளத்தில் போடுங்கோ, பாலடைந்த கிணத்துல போடுங்கோ. குடிக்கிற கிணத்துல போடக்கூடாது. சனியினால் புத்திர தோஷம் ஏற்பட்டால் இது கொஞ்சம் மோசமான தோஷம். 5வது வீட்டில் சனி இருந்தால் என்னட்ட ஜாதகம் பார்க்க வரிக்கணும்,
ஐயா எனக்கு ஏன் இப்படி ஒரு புள்ள பிறந்தது, பிள்ளை இல்லைன்னு நான் மலடா இருந்திருக்கலாம் ஐயா, பிள்ளை இல்லைன்னு நான் இருந்திருக்கலாம் ஐயா, அவ்வளவு துன்பப்படுகின்றேன் இந்த பிள்ளைகளால், வயசு போன காலத்தில் எனக்கு மருந்து வாங்கி தரான் இல்லை, என்னை பார்க்குறான் இல்லை, என்னை கொண்டு அனாதை விடுதியில் சேர்த்து விட்டான், அப்பான்னு ஒரு மனுஷன் இருக்கான்னு ஒரு வயசுக்கு மரியாதை தாரான் இல்லை, என்னை மதிக்கிறான் இல்லை என்றெல்லாம் வந்து சொல்லக்கூடியவர்களை நான் பார்த்துருக்கிறேன். பிள்ளைகளால் கவலை, பிள்ளை இல்லையேண்டு கவலை, ஏண்டா இப்படி ஒரு பிள்ளை இருக்குதுன்னு கவலை, தவம் இருந்து பெத்தனையா அவ்வளவு ஆக்கினப்படுத்துகிறான் என்று சொல்லுவினோம். சனி போன பிறவியில் வேலைக்காரர்களுக்கு நீங்கள் துரோகம் செய்திருந்தால் வேலைக்காரரை வேலை வாங்குவீங்க, அவனுக்கு உண்டான சம்பளத்தை ஒழுங்காக கொடுக்கறதில்லை, வேலைக்காரனை வச்சு அடிமை மாதிரி கஷ்டப்படுத்துவீங்க, அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதில்ல, சம்பளம் கொடுக்கறதில்ல, அவனை ஏமாத்துறது, இந்த மாதிரியான காரியங்கள் செய்தால் இந்த பிறவியில், இது போன பிறவியில் செய்தால் இந்த பிறவியில் சனீஸ்வரனால் புத்திர தோஷம் உங்களுக்கு ஏற்படும். நீல கலர் துணி எடுத்து கருப்பு எள்ளை வச்சு தலைக்கு கீழே வச்சு படுத்து தலையை சுற்றி ஓடும் நீரில் போடுங்கள். ராகுவினால தோஷம் வந்தால் உளுந்த அந்த மாதிரி வச்சுட்டு தண்ணியில் போடுங்கோ. கேதுவினால தோஷம் வந்தால் பலவர்ண துணியில் கொள்ளு கட்டி அதை ஆத்தில் போடுங்கள். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.